டிபார்ட்மெண்ட்டில் அதாவது மின்சாரத்துறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்ஸ் வந்திருக்கு. நிறைய வேக்கன்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நாங்கள் நிறையா கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேலைக்காக தேடிட்டுருக்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அப்டேட்டாகவும் இருக்கும். ஏன்னா எப்போ, எங்கே, எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா என்டிபிசி. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது லிமிடெட். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 செக்டார்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு தேவைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செக்டார்ஸில். ஸோ இந்த என்டிபிசி எங்கெல்லாம் இருக்கோ, ஈவன் தமிழ்நாடுமே இருக்குது. ஸோ அங்கெல்லாமே வந்துட்டு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா கேட்டகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரிக்குலம் வைஸ் என்ன ரெக்யர்மெண்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி வரலும் படிச்சிருக்கலாம், இல்லை யூஜி பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நான் என்னென்ன வெப்சைட் சொல்லியிருந்தேன், ஃப்ரெஷர் ஸ்கிப். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஜாபோடது நிறைய இருக்கும். ஈவன் 10th முடித்தவங்க, 8th முடித்தவங்க எல்லா கேட்டகிரிக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டகிரி உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அதில் தான் இதுவுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ, சிஎம்ஏ முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட மந்த்லி சேல்ரி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 71,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2வது போஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ், சிஏ, சிஎம்ஏ முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 20 போஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குமே எல்லாமே இந்த சிஏ, சிஎம்ஏ தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 இயர்ஸ் வரணும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90,000 வரலும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா 10 போஸ்ட் வந்து வேக்கன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே எல்லாமே குவாலிஃபிகேஷன்ஸ் ஒன்று தான். மினிமம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 வரலும் சொல்லியிருக்காங்க சேல்ரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன கேஸ்ட்டுக்கு, அதாவது கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கன்சி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னென்னலாம் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணுங்கிற முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு எஸ்டி, எஸ்சி இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீயே கிடையாது. அதர்ஸ் வந்து 300 ருபீஸ் பே பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத ஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே 300 ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல ஒர்த்தான ஒரு ஜாப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நேராக வாங்கணும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பின் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே த்ரூ தி மெயில் மூலிமா தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப குயிக்காக வந்துட்டு இது ஃபார்ம் போயிட்டுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 போஸ்ட் இதில் இருக்குது டோட்டலி. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் இன்டர்வியூவாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃப்லைனாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.